நாய்கள் பகல் நேரத்துல மனிதர்களுக்கு ஒரு செல்ல பிராணியாகவும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய உண்மையான நண்பனாகவும் பாவப்பட்ட ஒரு உயிரினமாகவும் இருந்தாலும் இரவு நேரத்துல இதனுடைய உண்மையான முகத்தை காட்டும். லாயலா அமைதியா இருக்கிற ஒரு சில நாய்களை பத்தி நான் பேச வரல. இரவு நேரத்துல கேங்ஸ்டரா சுத்திட்டு இருக்கிற நாய்களை பத்தி தான் பேசுறேன். சும்மா போறவன்ட்ட வம்பிழுத்து காலை கடிக்கிறதும், சும்மா பைக்ல போறவனை துரத்தி துரத்தி கீழே தள்ளி விடுறது, இது பண்ணாத அட்ராசிட்டியே இல்லை. ஆனா நாம அதை பத்தி பேச வரல. வாட் இஃப் உங்களை நாய் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த காலகட்டத்துல நம்ம லைஃப்ல ஒரு டைம் கூட நாய்களை பார்க்காம நம்ம நாளை கழிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம உலகத்துல 900 மில்லியனுக்கும் மேல நாய்கள் வாழுதான். அதுலயும் 470 மில்லியனுக்கும் மேல நாய்கள் செல்ல பிராணிகளா வீடுகள்ல வளர்க்கப்படுது. நாய்கள் கடித்தா என்ன ஆகிரும் சொல்லி அசால்ட்டா நினைக்காதீங்க. உலக அளவுல நாய்க்கடியினால பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகள் நடக்குதாம். ஏன் நம்ம இந்தியாவில கூட வருஷத்துக்கு 5700க்கும் மேல மனிதர்கள் நாய்க்கடியினால இறக்குறாங்க. ஏன் நாய்கள் கடிக்கிறது அவ்வளவு ஆபத்தா இருக்குதுன்னு தெரியுமா? நாய்களுடைய வாயில எப்போதுமே பாக்டீரியாக்கள் இருக்குமா. இது ஈஸியா மனிதர்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இது மூலமா பல வகையான தொற்றுக்களையும் உருவாக்கக்கூடியது. முக்கியமா ஒரு சில நாய்கள் ரேபிஸ், டெட்டனஸ், பஸ்ட்ருல்லா மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அந்த நாய்கள் நம்மளை கடிக்கிறது மூலமா இந்த நோய்கள் மனிதனுக்கும் பரவலாம். இதுல ரொம்ப ஆபத்தானது ரேபிஸ் தான். இது ஒரு டெட்லி வைரஸ். இது நாய்களை மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, எல்லா வகையான பாலூட்டி உயிரினங்களையும் பாதிக்கக்கூடியது. எல்லா வகையான பாலூட்டி உயிரினங்கள் மூலமாகவும் மனிதனுக்கும் பரவக்கூடியது. இது எப்படி மனிதனுக்கு பரவுதுன்னு தெரியுமா? ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்ட உயிரினத்துடைய உமிழ் நீர்ல இந்த வைரஸ் தான் தங்கி இருக்கும். அதனால பாதிக்கப்பட்ட இந்த உயிரினம் மனிதனை கடிக்கிறது மூலியமாவும் நம்ம கண்கள், மூக்கு, வாய்கள்ல இந்த உமிழ் நீர் படுறது மூலயமாவும் இந்த வைரஸ் பரவுது. இந்த வைரஸ் நம்ம உடலுக்குள்ள வந்த உடனே ரொம்ப வேகமா நம்ம நரம்பு மண்டலம் வழியா நம்ம மூளையை நோக்கி தான் பயணிக்கும். நாய் கடிச்ச இடம் நம்ம உடலுக்குள்ள போன வைரஸோடைய அளவு அதை பொறுத்து சில நாட்கள்ல இருந்து சில மாதங்களுக்குள்ளேயே இது மூளையை வேகமா அடைஞ்சிரும். ஒன்ஸ் இது நம்ம மூளையை ரீச் பண்ணதும் ரொம்ப வேகமா அங்கேயே பல்கி பெருக ஆரம்பிக்கும். இதனால நம்ம மூளையில வீக்கமும் கடுமையான நரம்பியல் பாதிப்புகளும் ஏற்படலாமா. வைரஸால பாதிக்கப்பட்ட நாய்கள் மாதிரியே நம்மளுடைய பிஹேவியரும் மாறுறது, வாயில அதிகப்படியான உமிழ்நீர் சுரக்கிறது, உணவு விளங்குறதுல சிரமம் ஏற்படுறது, பக்கவாதம், வலிப்பு மாதிரியான பல அறிகுறிகள் ஏற்படுமா. இறுதியில கோமா இல்லைன்னா மரணம் கூட நமக்கு ஏற்படும் சொல்றாங்க. நல்ல வேலையா ரேபிஸ்கான தடுப்பூசி நம்ம கிட்ட இருக்கு. இது மூலமா இந்த நோயை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதுக்குன்னு சொல்லி நாய் வாயில கையை விட்டு கடி வாங்கிறாதீங்க. ரேபிஸ்னால மனிதன் பாதிக்கப்பட்டாலோ நாய்கள் பாதிக்கப்பட்டாலோ உடனே மருத்துவர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு சுலபமா இருக்கும். அது மாதிரியே வீட்டுல வளர்க்குற நாய் தானே, இதுகிட்ட எப்படி வைரஸ் இருக்குன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்காதீங்க. அதுங்க கிட்ட கூட மனிதனை பாதிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கலாம். அதனால எப்போ நாய்கள் கிட்ட கடி வாங்கினாலும் மருத்துவர் அணுகுவது நல்லது. ஆனாலும் இந்த நாய்கள் ரொம்ப அழகா தானே, ஆச்சரியமா இருக்குல்ல? இது பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரியே இது மாதிரி வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா?